எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம வந்து ஊத்தப்பம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுவும் 3 விதமா நம்ம பண்ண போறோம். ஒன்று வந்து ஆனியன் ஊத்தப்பம், ரெண்டாவது வந்து கேரட் ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பொடி ஊத்தப்பம், அதாவது இட்லி பொடியை வச்சுட்டு நம்ம எப்படி அதை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம பேட்டர் நம்ம ரெடி பண்ணிக்கிற போகிறோம். இங்கே நான் வந்து 2 கப்புக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். சோனா மசூரி ரைஸ் எடுத்துக்கலாம், பாயில்டு ரைஸ் எடுக்க வேண்டாம். இந்த கப்பால் தான் நான் எடுத்தேன். 1 கப்புக்கு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசி, 1 கப்புக்கு உளுந்து, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு நான் வெந்தயம் சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அது ரைஸோடு சேர்த்து ஊற போட்டுக்கிறேங்க. அதுவும் 4 மணி நேரம் நீங்கள் வந்து அரிசியையும் வெந்தயத்தையும், அரிசி வெந்தயம் உளுந்து இது 3ஐயும் நீங்கள் ஊற போடணும். அட்லீஸ்ட் நீங்கள் குறைஞ்சது 4 மணி நேரமாக ஊற போட்டால் தான் நமக்கு வந்து அந்த மாவு நல்லா கிடைக்கும், அந்த பேட்டர் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பிளெண்டரில் அரைச்சிக்கிற போகிறோம். எப்போவுமே இட்லிக்கோ இல்லை ஊத்தப்பத்துக்கோ நீங்கள் தோசைக்கோ அரைக்கும் போது முதல்ல உளுந்தை போட்டு அரைங்க. ஏன்னா உளுந்தில் ஒரு விதமான வளவளப்பு தன்மை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீ அரிசியை போட்டு அரைச்சிங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை எல்லாத்தையுமே எடுத்துரும். இந்த அளவுக்கு உளுந்தை வந்து பட்டு போல் அரைச்சிக்கோங்க. ஊத்தப்பத்துக்கு மட்டும் கிடையாது, இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே முதல்ல வந்து உளுந்தை வந்து நல்லா பட்டு போல் சாஃப்டாக நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அரிசியை அரைக்கிறோம். அரிசி அரைக்கும் போது ரொம்ப பட்டு போல் அரைக்காமல் இந்த மாதிரி நெருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதான் பதம். இதே பதம் தான் இட்லி தோசை எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டே நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கையை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட நம்ம கையால் மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா புளிச்சு நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நம்ம இதில் நல்லா பிசைஞ்சு நாம் இதை வந்து 8 மணி நேரம் வார்ம் பிளேஸில் வைக்கிறோம். அதாவது இப்போ நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறீங்கன்னா ஹீட்டர் பக்கத்தில் வைங்க. அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூனுக்கு தயிர், 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூனுக்கு வந்து எலுமிச்சம் ஜூஸ் இருக்கு இல்லையா, இதை போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாலே மாவு புளிச்சிடும். நீங்கள் வந்து குளிர் பிரதேசத்தில் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் மாவை புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேலே கார்னிஷிங்க்கு நான் இங்கே வந்து வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழைகள் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் துருவி வச்சுருக்கேன், இட்லி பொடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம இங்கே வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெய் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பேனில் ஊற்ற போகிறீங்களோ அதில் மேலே ஊற்றப்பத்தை ஊற்றிக்கிறீங்க. நான் முதல்ல எண்ணெய் எதுவும் ஊற்றலை. இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மேலே நான் சேர்க்குறேன். வெங்காயம் இப்போ மேலே சேர்க்கும் போது வந்து அது நம்ம அப்படியே மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது. இது அப்படியே நம்ம அப்சைட் டவுன் நம்ம திருப்பி போடுவோம். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலைகளை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் தேவையான அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ரொம்ப சேர்க்கலை, கம்மியாக தான் சேர்க்குறேன். இந்த ஸ்ப்ரேயில் நான் சேர்க்குறனால ரொம்ப வராது, கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது கீழே லைட்டாக ப்ரௌன், இந்த அளவுக்கு நமக்கு ப்ரௌன் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நாம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோம்னா நமக்கு வந்து அந்த வெங்காயம் நல்லாவே குக் ஆகி ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக கேரமலைஸ் ஆகி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இது வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே டாப்பிங் வச்சு ஊத்தப்பம் பண்ணுறோம் இல்லையா. நான் வந்து ஆர்டினரியாக ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் சமையல் விருதில், நீங்கள் பார்த்துக்கலாம். நான் லிங்க் அட்டாச் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம வந்து கேரட் ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் கேரட் துருவி வச்சுருக்கேன் இல்லையா, இதில் கேரட்டை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வந்து எல்லா வெஜிடபிளும் போடணும்னு நினச்சிங்கன்னா, முட்டைக்கோஸ், பீன்ஸ் இந்த மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா அதை முதல்ல லைட்டாக வதக்கிக்கிறங்க. எண்ணெயில் லைட்டாக உப்பு போட்டு வதக்குனதுக்கப்புறம் இதில் சேர்க்கலாம். கேரட் வந்து நம்ம துருவி போட்டிருக்கனால ரொம்ப நேரம் குக் ஆகிறதுக்கு எடுக்காது. அதனால தான் நான் வந்து நான் திருவின கேரட்டை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டேன். இதுலேயும் நான் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். அந்த வெள்ளை கலருக்கு அந்த க்ரீன் கலர் சேர்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கவே குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தோன்னே சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ இதையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. இதுவும் லைட்டாக ரொம்ப நேரம் எடுக்காது இது குக் ஆகிறதுக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து அடுத்து இட்லி பொடியை வச்சு நம்ம ஊத்தப்பம் பண்ண போகிறோம். மாதிரி மாவு ஊற்றிக்கிறங்க. ரொம்ப தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். இல்லை கட் பண்ண கொத்தமல்லி தலைகள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பொடியை தூவிக்கலாம் ஃபுல்லாக. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன விதமாக பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும், மேலே ஸ்ட்ராபெரி போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து சாக்லேட் சிரப் இருந்தால் மேலே நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். சாக்லேட் பேன் கேக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஊத்தப்பத்தை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஒரு 3 ஐடியா சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து மேலே லைட்டாக எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் பார்க்குறக்கு, அதனால தான். இப்போ பொடி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் ஊத்தப்பத்தை வந்து தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் வந்து சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி,
வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.